வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:1. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆதார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். இதில் வாசிக்கிறோம், ஆகாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பொதுவாக நம்ம ஆகாரை குறித்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆகாருடைய சம்பவம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ராத்திரி வேளையிலும் கூட ஆகாரை குறித்து சில காரியங்களை தியானிக்கவும் அவள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக. தேவன் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். இந்த ஆகாரை குறித்து நம்ம தியானிக்கும் போது இவள் ஒரு எகிப்திய அடிமை பெண் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவளுக்கு கானானுக்கும் சம்பந்தம் இல்லை. இவளுடைய சொந்த ஊர் எகிப்து. இவளுடைய பெற்றோர்கள் வறுமை நிமித்தமாக இவளை எகிப்தில் இருக்கிற அரண்மனையில் இவளை விட்டுவிட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சாராள் அழகுள்ளவள் என்று கண்டு அந்த எகிப்து ராஜா பார்வோன் என்ன செய்கிறான், சாராளை கூட்டிகிட்டு போயிடறான். அப்புறம் தான் தெரியுது சாராளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. வேணுக்குன்னு அவன் கூட்டிகிட்டு போல, இவள் சகோதரி என்று ஆபிரகாம் சொன்னதுனால அவன் கூட்டிகிட்டு போயிடறான். ஆனால் திரும்ப ஆண்டவர் அவனை எச்சரிக்கும் போது, சாராளுக்கு திருமணமாகிவிட்டதோ என்று நினைத்து சாராளை திருப்பி அனுப்பும்போது ஆதியாகமம் 12:16 வாசிக்கிறோம், வேலைக்காரர்களையும் கூட கொடுக்குறான், வெகுமதியாய் கொடுக்குறான் அந்த பார்வோன் ஆபிரகாமுக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட பெண்களில் ஒருத்தி தான் இந்த ஆகார். ஆகவே அந்த அரண்மனையில் வேலை பார்த்தவா இவ யாருன்னா, இந்த ஆகார் அரண்மனையில் வேலை பார்த்தவா இப்போ ஆபிரகாம் வீட்டுக்கு வெகுமதியாக கொடுக்கப்படுகிறார். நான் நினைக்கிறேன் ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருப்பா போல தெரியுது. இல்லைன்னா ஏன் இவளை கொடுத்துருக்கணும்? ஆகவே இவள் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் உதவியாக இருக்கும்படி இவளுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். ஆகவே வறுமை நிமித்தமாக தான் அவளை அந்த அரண்மனையில் விற்று விட்டாள் என்று சொல்லி சரித்திரத்தில் நமக்கு காண முடிகிறது. ஆகார் என்றால் அலைந்து திரிகிறவள், இல்லை என்றால் பயந்த சுபாவம் உள்ளவள், இல்லை என்றால் ஒரு அந்நிய பெண் என்ற அர்த்தம். ஆகார் என்றால் அலைந்து திரிகிறவள், பயந்து சுபாவம் உள்ளவள், ஒரு அந்நிய பெண் என்று சொல்லி அவருடைய பெயருக்கு அர்த்தமாக இருக்கிறத பார்க்கிறோம். உண்மையாகவே அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல் அவருடைய வாழ்க்கையே கொஞ்சம் அலைச்சலோடு தான் இருந்ததை நம்ம வாசிக்க முடிகிறது. அப்போ இப்போ ஆபிரகாம் வீட்டுக்கு வந்துட்டா, கானானுக்கு வந்துட்டா. என்ன நினச்சி வந்திருப்பா, ஐயோ இவ்வளோ நாள் நான் அரண்மனையில் அடிமையாக இருந்தேன், ஆனால் இந்த பார்வோன் என்னையே ஆபிரகாம் வீட்டுக்கு அனுப்பி வைப்பார் என்றால் நிச்சயமாக இனிமே என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அங்கே இருக்கிறத விட இங்கே என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால தானே நம்பி என்னைய பார்வோன் இவருடைய வீட்டுக்கு கொடுத்துருக்கிறான்னு சொல்லி இவள் வந்து சந்தோஷமாய் கானானுக்கு வருகிறாள். முதல்ல கானானுக்கு வருகிறாள் என்றால் அவருடைய சொந்த ஊர் எகிப்து தானே. ஆகவே முதலாய் கானானுக்கு வருகிறாள். ஆபிரகாம் வீட்டில் வேலையும் செய்கிறாள். இதற்கிடையில் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிள்ளை இல்லாத இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். வாக்குத்தத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஆகும்போது ஆபிரகாமை விட சாராள் கொஞ்சம் அவசரப்படுறாங்க. பொதுவாக பெண்கள் ஆண்களை விட ரொம்ப அவசரப்பட்டுருவோம். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், ஆண்களை விட சில நம்மளோட பெண்களாக இருக்கிறோமே ரொம்ப அவசரப்பட்டுரும். அப்புறம் பின்பு நம்ம சிலர் வருத்தப்படுவதும் உண்டு. அது மாதிரி சாராள் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் போச்சு. நல்ல சாராள் தான், விசுவாசமுள்ள தாய் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அப்படியெல்லாம் அந்த சாராள் இருந்தால் கூட கொஞ்சம் அவன் நினைக்கிறா, ஐயோ ஆண்டவர் வாக்குத்தத்தெல்லாம் தந்துட்டாரு, குழந்தை பெறுவதற்கு இன்னும் நாட்கள் ஆகுது, ஒருவேளை இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார என் கணவன் ஆபிரகாம் திருமணம் பண்ணினா ஒருவேளை என் வீடு கட்டப்படுமோ என்று சொல்லி இவளே வாலண்டியராக போய் இந்த ஆகார ஆபிரகாமை கல்யாணம் பண்ண சொல்கிறா. ஆபிரகாமும் சாராளுடைய பேச்சை தட்டாமல் இருக்கும்படி கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணி இவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. இப்பொழுது அவளுக்கு கர்ப்பவதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த திருமணம் நடக்கும்போது ஆபிரகாமுக்கு 85 வயசு, ஆகாருக்கு வயது சொல்லப்படலை, ஆனால் அவர் இளம்பெண் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு இளம் பெண்ணை 85 வயசு நிறைந்த ஒரு முதியவரோடு கூட இணைக்கப்படுகிறார். ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்குள் தள்ளப்படுகிறார். ஏன் தெரியுமா? அவள் ஒரு அடிமை. அவளுக்கு விசாரிக்க யாரும் இல்லை, அவளுக்கு நீதி செய்ய யாரும் இல்லை, அவளுடைய காரியத்தை கேட்டு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அவள் வாய் திறக்க முடியாத நிலைமை. அவள் ஒரு அடிமையாக இருந்ததுனால, ஏன் சாராலே எனக்கு ஒரு நல்ல மணமகனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதான்னு கேட்கக்கூட முடியாதுங்க. அவள் சூழ்நிலை அப்படி. கர்த்தருடைய ஜனமே, இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கை யார் மூலமாக கட்டாயப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறீங்களா? கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை போல் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கிறா? ஆகாரே, நீ அலைந்து திரிவதில்லை. உன்னை காண்கிற ஒரு தேவன் உன் வாழ்க்கையில் முன்னணியில் சென்று கொண்டிருக்கிறதுனால உன் அலைச்சல்களை, உன் கண்ணீர்களை எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதுனால இனி நீ அலையாதபடிக்கு உனக்கு ஒரு இளைப்பாறுதல் நாட்களை கர்த்தர் தர விரும்புகிறார். இப்போ 85 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சாராள் ஆகார. கல்யாணமும் பண்ணியாச்சு, இப்போ கர்ப்பமாக இருக்கிறா. இந்த ஆகார் நல்ல பெண்ணு பாருங்க, எல்லாத்துல வாய் பேசினதா எங்கேயுமே வாசிக்க முடியல. நான் முதலே சொல்லிட்டேன்ல, அவள் பயந்த சுபாவமுடையில, பேசவே மாட்டாளாம், அமைதியாகவே இருப்பாளாம். அதனால அமைதியாக தான் இருக்கிறா. ஆனால் ஒரு தப்பை என்ன செஞ்சிட்டா என்ன செஞ்சிட்டான்னா, 4வது வசனத்தில் வாசிக்கும் போது தன் நாச்சியாரை அற்பமாக என்றா. நாச்சியார்னா தன் எஜமானியாகி சாராளை ரொம்ப அற்பமாக நினைக்கிறான்.
ஏன் அற்பமாக நினைக்கிறா? இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, போன மாதம்தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனால் நான் இப்போ கர்ப்பவதியாக இருக்கிறேன். ஆனால் சாராளை பாருங்கள், எத்தனையோ வருஷமாக இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு குழந்தையே இல்லை, பார்க்குறதுக்கு அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு செல்வ சீமாட்டியாக இருந்து என்ன பிரயோஜனம், அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆனால் எனக்கு பாரு, போன மாதம்தான் எனக்கு திருமணம் ஆச்சு, இப்போ நான் கர்ப்பவதி ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமை கலந்த ஒரு எண்ணம் இந்த ஆகாருக்கு வர ஆரம்பிச்சிட்டு. நிச்சயமாக அவளுக்கு வந்திருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்வு சாராளால் வந்தது தானே. தேவன் அதை அனுமதித்திருந்தாலும் சாராளும் அதற்கு ஒரு காரணமாக இருந்தாள். ஆகவே அவள் அதை பயன்படுத்த தவறி போனாள். இது கூட நமக்கும் எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, உயர்த்தும் போது, நாம் எதிர்பாராத சில உன்னத ஸ்தானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேடி வரும்போது எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு முன்பாக மனரமியமாய் நடந்து கொள்கிறோம், அதே தாழ்மையோடு நடந்து கொள்கிறோம், அதே பொறுமையோடு நடக்கிறோம் என்றால் சில நேரத்தில் நம்ம தவறி விடுகிறோம். 5000 சம்பளத்தை வாங்கும்போது இருக்கிற தாழ்மை 50,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கும்போது இருப்பதில்லை. வாடகை வீட்டில் இருக்கும்போது இருக்கிற தாழ்மை நல்ல பல வீடுகளை கர்த்தர் தரும்போது நமக்கு இருப்பதில்லை. ஆகாரத்துக்கு குறைவாக இருந்த நாட்களில் இருக்கிற தாழ்மை எல்லாம் நிறைவாக இருக்கும்போது இருப்பதில்லை. அதில் தேவன் பிரியப்பட மாட்டார். வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்பாராம். ஒரு தெய்வம் எதிர்த்து நிற்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறிதானே. ஒரு மனிதன் எதிர்த்து நின்றாலே நம்முடைய வாழ்க்கை நம்மளால் எதிர்கொண்டு ஓட முடியாது. தெய்வமே பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பார் என்றால் வேதம் சொல்லுகிறது போல பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் சத்ருவாகவே மாறி போகிறார். தேவன் நம்மை நம்பி எவ்வளவு பொறுப்புகளையும் கொடுக்கலாம், எவ்வளவு உயர்ந்த ஸ்தானங்களையும் கூட கொடுக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்களும் நானும் கர்த்தர் தந்தது, அவர் என் மேல் வைத்த இரக்கத்தினால் தந்தது, கிருபையினால் வந்தது, ஈவாய் தந்தார், தயவினால் தந்தார். இந்த எண்ணம் மாத்திரம் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு சின்ன இடத்துல ஆகார் தவறிட்டா, வேற எதுவும் செய்யலைங்க. அவளா போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சாராள்கிட்ட கேட்கவும் இல்லை. அவருடைய நடக்கையில் எந்த மாற்றமும் வரல. அவள் வீட்டில் எவ்வளோ வேலைக்காரன், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 318 வேலைக்காரங்க இருந்தாங்களாம் ஆபிரகாமுடைய வீட்டில். அப்போது எந்த வேலைக்காரனோடு இவள் தப்பாக பேசலை, தப்பாக பழகலை. இவருடைய பார்வையில், இவருடைய நடக்கையில், இவருடைய செய்கையில் எந்த இடத்துலையும் மாற்றமே இல்லை. அவள் பாவம் என்னைக்கும் போல் அடிமைகள் வந்து நல்ல வேலை செய்வாங்க பாருங்கள், நல்ல உடற்கட்டும் அவங்களுக்கு இருக்கும். காலையிலேருந்து அவனுக்கு தேவை சாப்பாடு மட்டும்தாங்க, சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டா நல்ல வேலை செய்வாங்க. அதனால இவன் நல்ல வேலை செஞ்சாதான் எந்த இடத்துல ஐயோ நமக்கு திருமணம் ஆகலையே, நம்மளும் ஒரு வாலிய பிள்ளை தானே அப்படிலாம் அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் எதிர்பாராமல் வந்த ஒரு வாழ்க்கையின் திருப்பு முனை அவள் இருதயத்தை கொஞ்சம் சலனப்படுத்திட்டு, கொஞ்சம் அவளுக்கு மேட்டிமை வந்துட்டு. எங்கெல்லாம் மேட்டிமை வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்கிங்களா? எனக்கு பெருமை இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். நம்மளை பற்றியே பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பெருமை வந்துச்சு. நான் அங்கே போனேனா, நான் இங்கே வந்தேனா, நான் அதை வாங்கினேனா, இதை செஞ்சேனா, எல்லாரும் என்னை பாராட்டினாங்களா, எல்லாரும் என் சமையலை மெச்சினாங்களா, எல்லாரும் என் திறமை, அப்படி சொல்லிட்டோன்னா நமக்குள்ளே நம்மளை அறியாமல் பெருமை வந்திருக்குங்கிறத நம்மளே செக் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் கிறிஸ்து நமக்குள்ளே மறைக்கப்படுகிறாரோ, அதை யோவான் அழகாக சொல்கிறார். அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொல்லுவார். யோவான் 3:30 நினைக்கிறேன். அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொல்கிறார். அதுதாங்க ஒரு தாழ்மையுள்ள தெய்வ பிள்ளைக்கு அடையாளம். அவர் பெருகட்டும், உங்களை உயர்த்த 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 உங்கள் ஸ்தானங்கள் அடுத்த நிலைமைக்கு போக போக நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லணும், ஓ இப்படி இருக்கிறீங்களான்னு யாராவது உங்களை பார்த்தா சொல்லணும், அவரை தான் என்னை உயர்த்தினார், அவரல்லவோ என்னை உயர்த்தினார். உங்கள் பிள்ளைங்க படித்து நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்களா, அதை ஸ்டேட்டஸில் வச்சு பெருமைப்படுறதுக்காக இல்லை, கர்த்தர் தந்த ஈவு. உங்கள் பிள்ளைங்க வக்கீல் ஆகுறாங்களா, டாக்டர் ஆகலா, இன்ஜினியர் ஆகுறாங்களா, பெரிய பெரிய அந்தஸ்தில் வந்து உட்காடுறாங்களா, அந்த பட்டத்தை கையில் வாங்கும்போது கூட அந்த பட்டத்தை அப்பாட்ட காட்டி சொல்லணும்ப்பா நீங்கள் தந்ததுப்பா. ஒரு பிள்ளையை பார்க்குறது கர்த்தர் உதவி செய்கிறாரா, உங்கள் சந்ததிகளை பார்க்க உதவி செய்கிறாரா, அது ஆண் குழந்தைய பெண் குழந்தைய பிறக்கிறத பார்க்குறீங்களா, அதை கூட கையில் வாங்கும்போது அந்த பிள்ளை முகத்தை பார்க்க முன்னாடி அந்த பிள்ளை ஏந்தி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அதெல்லாம் கர்த்தர் ரொம்ப விரும்புகிறாருங்க, ரொம்ப விரும்புகிறார். ஒரு சின்ன சின்ன காரியத்தில் அவருக்கு எவ்வளோ ஒரு 10 ட்ரெஸ்ஸை யாரோ உங்களுக்கு இலவசமாக யாரோ எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை என்னைக்கு கொடுத்தோம், இதுக்கு என்னைக்கு சட்டை தப்போம் அப்படின்னு இருக்கிறத விட, அப்பா எவ்வளோ இதை தந்துருக்குறீங்கப்பா, என்னை நேசிக்கிறதுனால இதை தந்தீங்களாப்பா, ஒரு காலத்தில் நான் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தப்பா, இப்போ என்னை நம்பி இதை தந்தீங்களாப்பா அப்படி சொல்லி பாருங்க, ரொம்ப பிடிக்கும். அப்பா நன்றியோட இருதயத்தை தாழ்மையோடு நன்றி செலுத்தணும், அது ரொம்ப பிடிக்கும். சிலர் சாட்சி சொல்கிறது கூட பெருமைக்காக சொல்லுவாங்க, நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், இப்பொழுது கர்த்தர் என்னை உயர்த்தினா மேம்படுத்தினா, அப்படி அதில்ல. தாழ்மையோடு கூடிய அந்த நன்றியின் இருதயம், தாழ்மையோடு கூடிய அந்த துதி, அதெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு இடத்துல அவள் தவறுனதுனால அவள் பின்னுள்ள வாழ்க்கை கொஞ்சம், அவளுடைய வாழ்க்கை ஆட்டம் காண ஆரம்பிச்சிச்சு.
இவ சாரால அற்பமா எண்ணாம இருந்திருந்தானா என்னைக்குமே இவ வீட்டில் ராஜாத்தி மாதிரி உட்கார்ந்துருக்கலாமே. இவளுக்கு இலை போட்டு சாராளமா சோறு போட்டிருப்பாங்களே. இவ அற்பமா என்னது சாராளுக்கு பிடிக்கல. என்னதான் சாராள் விசுவாச தாயா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் இருந்திருக்கு பாருங்க. என்ன போய் எண்ணிட்டாலே, இவ யாரு, இவ வாழ்க்கை என் மூலமா வந்துச்சு, என்ன என் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு என் கணவனையை கல்யாணம் பண்ணிட்டு என்னையவே அவ அற்பமா என்றாளா அப்படின்னு நினச்சிட்டு இந்த சாராளம்மா ஆபிரகாம்கிட்ட போறாங்க. 5ஆம் வசனத்தில் ஆபிரகாம்கிட்ட போய் சொல்றாங்க. ஒரு தேவன்கிட்ட போயிருந்தா கூட ஒரு சொல்யூஷன் வந்திருக்கும். ஆபிரகாம்கிட்ட போய் சொல்றாங்க. 5ஆம் வசனத்தை வாசிமா. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். இதில் வாசிக்கிறோம். இப்போ இந்த சாராள் ரொம்ப அவசரப்படுவாங்கன்னு சொன்னேன்ல, ஏற்கனவே ஒரு அவசரப்பட்டாங்க. இப்போ 2வது தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீர் எனக்கு வழக்க தீர்த்து கொடு, நீர் தான் நியாயாதிபதி, நீர் எனக்கு நீதி கேட்டு கொடுங்கிறாங்க. அவரல்லவோ உண்மையுள்ள நியாயாதிபதி. கணவன் வீட்டாரோ யாருமே நமக்கு நீதி கேட்டு கொடுக்க மாட்டாங்க. வேணா அநீதி வேணா செய்வாங்க. ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் ஒருவர் மாத்திரம்தான். அதனால இவ ஆபிரகாம்கிட்ட போய் கேட்குறா, எனக்கும் அவளுக்கும் நடு நின்று நியாயம் தீரும் என்று சொல்றா. அவ கர்ப்பவதியானதை கண்டபோது அவள் என்னை அற்பமா எண்ணுகிறாள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த தவறை செய்யக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடலாம். யாரெல்லாமோ உங்களுக்கு விரோதமாக எழுந்து நிற்கலாம். ஆனால் உங்கள் நீதியை கத்திரத்தில் மட்டும் சொல்லுங்கள். மனசை நீதி செய்ய மாட்டாங்க. நீதிக்கு, உண்மைக்கு, ஒழுக்கத்துக்கு, நேர்மைக்கெல்லாம் இப்போ பரிசே கிடையாது. அநீதி செய்கிறவன் உலகத்தில் நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறான். உலகத்தை ஏமாற்றி பிழைக்கிறவன் மாடி மேலே மாடி கட்டுற அவன் சந்ததி செழித்திருக்கிறது. உண்மையுள்ள பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அதுக்காக உண்மையை தவற விட்டுலாமா? வேண்டாம். சில காரியத்துக்கு உலகத்தில் பிரதிபலனை நீங்களும் நானும் பார்க்க முடியாதுங்க. நம்ம நினைப்போம், ஐயோ நான் இவ்வளோ பிரயாசப்பட்டனே ஆண்டவரே, நான் இவ்வளோ தியாகம் பண்ணனே, நான் இவ்வளோ உழைச்சனே, இவ்வளோ அன்பு செலுத்தினனே, இதுக்கெல்லாம் பலன் இல்லையா அப்படின்னு நினச்சா சிலதுக்கு தான் இங்கே பலன் வச்சிருக்காரு, சிலதை மறுமையில் தான் பலன் வச்சிருக்கிறார். இது தேவனுக்காய் படுகிற பிரயாசத்தை சொல்கிறேன், உலகத்துக்காக அல்ல. அப்படி இவன் ஆபிரகாம்கிட்ட போய் சொல்ற, எனக்கு நடு நின்று நியாயம் தீர்த்து கொடும் அப்படிங்கிறார். அப்பமாவது ஆபிரகாம் சொல்லியிருந்திருக்கலாம், சரி சாராளை கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரி அவள் பாவம் தானே, ஒரு வேலைக்கார பண்ணு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறா, அவள் என்ன பெட் ரெஸ்ட்லேயா இருக்கிறா, கர்ப்பமாக இருக்கிறோன்ட்டு அவள் என்ன ரெஸ்ட்லேயா இருக்கிறா, அவள் எவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆபிரகாம் சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், அவள் உன் அடிமைப்பெண், இதோ உன் அடிமைப்பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் அப்படின்னு சொல்கிறாராம். அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப வேதனைப்படுத்திச்சு. என் மறுமனையாட்டின்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல, மனைவின்னு சொல்ல முடியாது ஆகார, என் மறுமனையாட்டியாகிய ஆகார் அப்படின்னு சொல்லாமல் இன்னும் ஆபிரகாமுடைய கண்கள் எப்படி தான் பார்க்குதுன்னா அடிமை பெண்ணாதான் பார்க்குது. இவளோடு வாழ்க்கை நடத்தி ஒரு கற்பமாகவும் தரித்திருக்கிறாள். இன்னும் கூட ஆபிரகாமுடைய இருதயம் அவளை மறுமனையாட்டியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அடிமை பெண்ணாகத்தான் பார்க்கிறது. தேவைக்கு மாத்திரமே ஆகார் பயன்படுத்தப்பட்டாள். இதே நிலைமை தான் சிலர் உங்களுக்கு எனக்கும். தேவைக்கு மட்டும்தான் சிலர் நம்மளை பயன்படுத்துவாங்க. அது பிள்ளைகளாக கூட இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம். அவங்க தேவை முடிஞ்சிச்சுன்னா நம்மளை கண்டுக்கிடவே மாட்டாங்க. நமக்கு அப்படி இருதயம் நொறுங்கி போகும். ஐயோ என்னடா நம்ம இக்கட்டில் இவ்வளோ உதவி செஞ்சோமே, இவ்வளோ ஜோம் உண்ணமே, இவ்வளோ தாங்கணுமே, இவ்வளோ நேசிச்சோமே அப்படின்னா அதெல்லாம் அவங்க சட்டையே பண்ணிக்கிட மாட்டாங்க, அப்படி போயிட்டே இருப்பாங்க. அது தேவன் ஒரு பெரிய மதீனமான பாவம். ஆனால் அதே மாதிரி தான் இங்கே ஆகாருக்கு நிலைமை. அடிமை பெண்ணுன்னு சொல்லி எப்படி வாய் கூசாம இந்த ஆபிரகாமுக்கு சொல்ல முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல. என் மறுமனையாட்டியாகிய ஆகார் என்று சொல்லலையவே, உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறா, நீ என்னன்னாலும் செய், நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாராளுக்கு 100% உரிமை கையில் கொடுக்குறான். இது அவளுக்கு சாதகமாய் போனபடினாலே அதே 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் கடினமாய் நடத்தப்பட்டபடினாலே அவளை விட்டு ஓடிப்போனாள். எவளை விட்டு ஓடிப்போனால் ஆகார் சாராளை விட்டு ஓடிப்போனாள். சில வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க சாராள் அடிக்க கூட செஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இல்லை, ஒருவேளை இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ அந்த சாராளம்மா இந்த ஆகாரை ரொம்பவே கடினமாக நடத்திட்டாங்க. வீட்டில் அந்த ஆகார் இருப்பதற்கு ஆசை இல்லாத அளவுக்கு நடத்திட்டாங்க. அதனால ஆகார் என்ன செஞ்சிட்டா, ஓடிட்டா. அடுத்த வசனம் வாசிமா, 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையில் கண்டு. இதில் 7ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், முதலாவது அவளுடைய வேதனைகளை காண்கிற தேவனா இங்கே வெளிப்படுகிறார் ஆகாருடைய வாழ்க்கையில். இவன் எங்கே ஓடி போக முடியும்? கணவன் வீட்டுக்கும் ஓடி போக முடியாது,
பெற்ற வீட்டுக்கும் தாய் வீட்டுக்கும் ஓடி போக முடியாது. ஏன்னா அவளுக்கு புகுந்த வீடும் இல்லை, அவளுக்கு பிறந்த வீடும் இல்லை, அவள் ஒரு அடிமை. அவள் இனி எகிப்துக்கு ஓட முடியாது. அவளுக்கு தாய் தகப்பன் சின்ன பிள்ளையில அவளை விட்டுட்டாங்க. ஒன்றும் அவளுக்கு வாழ்க்கையில் எல்லாம் அடைக்கப்பட்டது போல இருக்கு. சூர் என்றாலே அடைக்கப்பட்டது என்று அர்த்தம். சூருக்கு போகிற வனாந்திரம் அவளுக்கு அடைக்கப்பட்டது போல இருந்தது. ஆகவே இவளுக்கு வனாந்திரத்துக்கு போகிறத தவிர அவளுக்கு வேற வழியே இல்லை. அவளுக்கு வனாந்திரத்தை தான் தெரியும், வேற எங்கேயும் அவளுக்கு போக தெரியாது. ஆகவே இவள் ஓடுறா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த வனாந்திரத்தில் இவள் நம்மளால் நடக்கவே முடியாதே, இவள் எப்படி ஓடி போனா? சாதாரண பெண் இல்லை, வயிற்றில் பிள்ளை வேற இருக்குது. வனாந்திரத்துலலாம் அப்படி ஈஸியாக நடக்க முடியாதுங்க. மணல் அவ்வளோ உயரமாக இருக்கும். ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போது நம்முடைய கால்கள் அந்த மண்ணுக்குள்ளே பதிஞ்சிட்டு வெளியே வரும். மெரினா பீச்சில் கூட நீங்கள் நடந்து பார்த்தா தெரியும் கஷ்டம். நம்ம தூத்துக்குடி பீச்சில் நடக்கிறது மாதிரி மெரினா பீச்சில் நடக்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நடக்க வேண்டியிருக்கும். அங்கே கூட மணல் அப்படி தான் இருக்கும். அப்போது அதுவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த வனாந்திரம் அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதில் ஓடுறா. ஏன் தெரியுமா? அவளுக்கு வாழ்க்கையின் வேகம் அவ்வளோ அவசரம். என்னை யாரும் கண்டுபிடிச்சி மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து சாராள மட்டும் வச்சிட வேண்டாம். என்னால் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட சாராள்கிட்ட இருக்க முடியாது. ஐயோ என்னை கடினமாக நடத்துகிறாங்க. இந்த வீடு எனக்கு வனாந்திரத்தை போல் இருக்குது, இதுக்கு வனாந்திரமே பெற்று, இந்த வீடு எனக்கு நரக மாதிரி இருக்குது, என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி பாவம் அந்த பெண் ஆகார். அவள் வேதனை யாற்றையும் சொல்லக்கூட முடியாமல் அவள் ஓடுறாளாம். வனாந்திர வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறீங்களோ? நடக்க முடியாமல் அங்கலாய்த்து நிற்கிறீங்களோ? உங்கள் வேதனைகளை யாரும் பார்க்கலையோ? பார்க்கவில்லை என்கிற அங்கலாய்ப்பு உங்களுக்கு உண்டோ? என் கணவன் இருந்து எதற்கு, என் மனைவி இருந்து எதற்கு, என் சொந்த பந்தம் இருந்து எதற்கு, சொந்தம் என்று சொல்லக்கூட ஒருவரும் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆகாரை போல இருக்கிறீர்களோ? உங்களை வேதனைகளை அறிகிற தேவன், நீங்கள் நடக்கிற உபாகமம் 2:7 சொல்லப்பட்டது போல இந்த பெரிய வனாந்திர வழியாய் நடந்து வருகிறதை அறிகிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். வனாந்திரத்தில் ஓடி நிற்பான்னா அவருடைய காரியம் இவ்வளோ அவசரம் பாருங்க. இங்கே இருக்கிறதுக்கு நான் வனாந்திரத்தில் வாழ்ந்துருவேன் அப்படின்னு அவன் நினச்சிருந்துருப்பானா எவ்வளவு தான் வாழ்க்கையை வெறுத்துட்டா. சாகணும்னு மட்டும்தான் அவன் முடிவெடுக்கலை ஒழிய சாகிறதுக்கு ஏதுவாக கூட அவளுடைய ஆத்மா விசனப்பட்டிருந்திருக்கும். அதனால தான் அவள் வனாந்திரத்தில் ஓடி போறா. ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்னா, ரொம்ப ஆகார குறித்து ஒரு ஹைலைட் என்னென்னா, கர்த்தருடைய தூதன் இந்த ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்திலேருந்து இதுவரைக்கும் யாரையுமே சந்திச்சதில்லை. இதுக்கப்புறம் தான் ஆபிரகாமையே சந்திக்கிறார், அது வேற விஷயம். நோவாவை சந்திச்சதில்லை, ஏனோக்கை சந்திச்சதில்லை, பரிசுத்தவான்கள் அதுக்கு முந்தி வாழ்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்களை கூட தூதன் சந்திச்சதில்லை. முதல்ல ஆகார சந்திக்கிற அளவுக்கு இந்த ஆகார் என்ன பெரிய மேன்மை பெற்றவான்னு நினைக்கிறீங்க? அவருடைய இருதயம் உடைஞ்சு போயிருச்சு பார்த்தீங்களா? அதை ஆண்டவர் பார்த்தார். அவர் எப்பவுமே நொறுங்கி போன இருதயம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உடைக்கப்பட்ட இருதயம் பிடிக்கும், தள்ளப்பட்டவங்களை பிடிக்கும், அற்பமானவங்களை பிடிக்கும், இகழ்வாக நடத்தப்படுறவங்கள ரொம்ப பிடிக்கும். மேன்மையாக நடத்தப்படுறவங்க அவருக்கு அவசியம் இல்லை. அப்படி ஆண்டவர் உடைக்கப்பட்ட இருதயங்களை ரொம்ப விரும்புகிறாரு. நொறுங்கி போன உள்ள அவர் வாசம் செய்கிற வீடாக மாறும். வனாந்திரம் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. வனாந்திரத்தில் எப்படிங்க நீரூற்று? வனாந்திரத்தில் தண்ணியே இருக்காதே, வனாந்திரம் தாகத்தினால நாவு வரலுமே, அங்கே எப்படி நீரூற்று வந்துச்சு? ஒருவேளை தூதன் வந்ததுனால ஒரு நீரூற்று வந்துச்சோ என்னமோ தெரியல. ஆனால் நீரூற்று அண்டையில் நிற்க வச்சிருக்கிறார் அப்பா. கர்த்தருடைய தூதன் என்று சொன்னால் தூதனானவர் என்று சொன்னால் தெய்வமே இறங்கி வந்ததாகத்தான் சொல்லுகிறார்கள். நம்மளால் அதை அவ்வளவு விளக்கமாக என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தெய்வமே இறங்கி வந்திருப்பார் ஒருவேளை. தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தெய்வம் இறங்கி வந்து ஆகாரை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அவள் என்ன பெரிய விஐபி நினைக்கிறீங்க? அவள் உள்ள உடைக்கப்பட்டது ஒன்று தான் தெய்வத்தை அவளுக்கு இறங்க வச்சிச்சு. வழியே இருக்கு. நீ முதல்ல வேதனை அதை அறிகிற தேவனாய் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார். 8வது வசனத்தை வாசிமா. ஆதியாகமம் 16:8. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். இதில் வாசிக்கிறோம் 2வது அவர் கேட்குறாரு. முதல்ல அவளை பார்த்துட்டார் அந்த நீரூற்றண்டையில் அவர் கண்டு. 2வது கேட்குறாரு, அழகாக மென்ஷன் பண்ணி கேட்குறாரு பாருங்க. அவரும் ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியாக ஆகாரேன்னு அவரும் கூப்பிடலை, தெய்வமும் அதைத்தான் சொல்லி கூப்பிட்றாரு. சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரங்கிறாரு. ஒருவேளை அந்த சாரால் அவசரப்பட்டு இந்த ஆகாரம் சேர்த்து கொண்டது கூட ஆண்டவருக்கு, ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தின் சந்ததிக்காக தான் காத்திருக்க சொல்றாரு. சாராளுக்கு தான் அவசரம் இல்லாமல் ஆகார கல்யாணம் பண்ண சொல்லிட்டார். அவர் சொல்ற ஆண்டவர் கேட்குறாரு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்குறாரு.
ஏன்னா அவள் சாராள்கிட்ட சொல்லாமல் தான் ஓடி வந்தா, ஆபிரகாம்கிட்ட சொல்லாமல் தான் ஓடி வந்தா, அவள் வீட்டு விசாரணை கர்த்தனாக எலியேசிட்ட சொல்லாமல் தான் ஓடி வந்தா. யார்கிட்டையும் அவள் போயிட்டு வரேன் அப்படின்னு லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு வரல, பிரியாவிட ஒன்று கொடுத்துட்டு அவள் வரல. அவள் வந்து அவசரத்தில் ஓடுறதுனால ஓடி வந்துச்சா. அதனால இதில் ஆண்டவர் கேட்குறாரு, நீ எங்கே இருந்து வருகிறா, எங்கே போகிற, விசாரிக்கிறார் பாருங்க. எப்படி அவட அப்பாவோட விசாரிப்பு எவ்வளோ நச்சுன்னு இருக்குது பாருங்க. எங்கேருந்து வர்ற, எங்கே போகிற, உனக்கு தான் போக்கிடமே இல்லையா, ஆகார நீ எங்கே போகிற, வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்குது, அது ஆபிரகாமுடைய வித்தா இருக்குதே, அதை நான் காப்பாற்றி கொடுக்கணுமே, அவனும் என்னுடைய குமாரனா இருக்கிறானே, அதனால நான் ஆசீர்வச்சே ஆகணுமே, இப்போ பிள்ளைய சுமந்து கொண்டு ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு ஓடுற. அவளை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட அந்த வனாந்திரத்தில் தேடி வரல. ஆபிரகாம் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாங்க, யாரையாவது அனுப்பி விசாரிச்சிருந்துருக்கலாம் தானே, யாரையாவது அனுப்பி ஆகாரம் தேடி இருக்கலாம் தானே, ஆனால் யாரையுமே அனுப்பலை. தெய்வம் மட்டும்தாங்க இறங்கி வந்தார். இதே நிலைமை தான் உங்களுக்கு எனக்கும். எல்லாரும் இருக்கலாம், எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கலாம், ஆனால் விசாரிக்கப்பட நம்ம விரும்புகிற விதத்தில் விசாரிக்கிற ஒரே நபர் யாருன்னா அவர் ஒருவர் மட்டும்தான். வேற யாருடைய விசாரிப்பும் ஆறுதலும் அன்பும் தயவும் அற்பமானது தான். அது ரொம்ப நேரம் நீடிக்காது. மனுஷருடைய ஆறுதலுக்கெல்லாம் கேரண்டிலாம் கொடுத்து நிற்க முடியாது. ஆனால் ஒரு தெய்வம் இருக்கிறார் பாருங்க, நம்ம உள்ள உடஞ்சு போகும்போது நம்மளை விசாரித்து அப்படி மார்போடு அணைச்சு கொள்றார் பாருங்க. அந்த தெய்வத்துக்கு ஈடு என நிகர் யாருமே கிடையாது. ஆகார விசாரிக்கிறதுக்கு அவ என்ன பெரிய மதிப்பு மிக்கவள். அவளை போய் அந்த வனாந்திரத்தில் கண்டு அழகாக கேட்குறார், எங்கேருந்து வர்றம்மா, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறார். அவளும் பதில் சொல்கிறா, என் நாச்சியாராகிய சாராயை விட்டு நான் ஓடி போகிறேங்கிறா. வெறுமனையாக சொல்லியிருக்கலாம்ல, சாராலை விட்டு நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நாச்சியார்ன்ற எஜமானின்னு தான் சொல்கிறா. என் எஜமானியை விட்டு நான் ஓடி போகிறேன். அங்கே அவளைத்தான் எஜமானியாக பதிவு பண்ணுறா. நான் அடிமை தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறா, ஆண்டவருக்கு முன்பு ஒத்துக்கிறா. அங்கே அவள் பெருமை பாராட்டி சொல்லலை, சாராளை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. என்னை அப்படி சொன்னா இப்படி சொன்னா, அவள் சாராளை என்னை அடித்தா, என்னை கொடுமைப்படுத்தினா, என்னை வேலை வாங்கலாம், எனக்கு சரியாக சாப்பாடு தரல, எதுவுமே சொல்லலை. ஒன்று சொல்கிறா, என் நாச்சியாராகிய சாராயை விட்டு நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. முதலாவது சொன்னேன், உங்கள் வேதனைகளை அறிகிற தேவன் என்று. ரெண்டாவது, அவர் உங்களை விசாரிக்கிற தகப்பன். அன்புக்கும் விசாரணைக்கும் ஏங்குறீங்களா? கர்த்தரை போல யாராலும் உங்களை விசாரிக்க முடியாது, அவரை போல யாராலும் உங்களை புரிந்து கொள்ளவும் முடியாது, அவரை போல யாராலும் உங்களை தேற்றவும் முடியாது. அவர் ஒருவர் தான் விசாரிக்கிறவர் என்பதை அறிந்து, அதன் வேதம் தெளிவாய் சொல்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் ஊழியக்காரங்களுடைய விசாரிப்பு கூட அதற்கு முன்பதாக ஈடு கொடுத்து நிற்க முடியாதுங்க. நாங்கள் கூட ஏமாத்துறோம். அப்பாவை போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கண்ணீரில் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து விசாரித்து நிற்பார். துன்பத்தில் நடக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி விசாரித்து நிற்பார். இருதயம் உடைக்கப்படும் போது அதுக்கேற்ற மாதிரி விசாரித்து நிற்பார். ஐயோ, அவருடைய விசாரித்ததெல்லாம் எத்தனை பேர் உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம். அதனால அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்கிற எண்ணம் மாத்திரம் உங்களுக்கு இருக்கட்டும். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், 9ஆம் வசனத்தில். அப்போ அவர் கேட்குறாரு, நீ எங்கே இருந்து வர்ற, எங்கே போகிற, இதெல்லாம் கேட்குறாரு. அப்போ அவள் சொல்கிறா, நான் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்பொழுது ஆண்டு சொல்கிறாரு, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கி இரு அப்படின்னு சொல்கிறார். இவன் என்ன நினச்சிருப்பா, தெய்வமே இறங்கி வந்துட்டாரு, இன்னைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம், இனிமேதான் என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே வரப்போகுது, இவ்வளோ நாள் நான் அழுத அழுகைக்கு, பட்ட துன்பத்துக்கு, துயரத்துக்கு, எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாரு, என்னமோ தெய்வம் என்கிட்ட பேச போகிறாருன்னு நினச்சார். பார்த்தீங்களா, அவளுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம். அங்கே போங்கிறார். அவள் அங்கே இருக்க முடியாதுன்னா இங்கே வந்திருக்கா. அவள் சொல்ல மறுபடியும் போங்கிறார். இதே தான் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறார். நம்ம வேண்டாம் ஆண்டவரே இந்த பாதையில் நடக்க மாட்டேன்னு சொல்கிறார். இதிலே திரும்ப உங்களை என்னையும் நடக்க பண்ணுறார். சிலர் நமக்கே, உங்களுக்கெல்லாம் ஈவு இருக்க ஆண்டவரே, இறக்கம் இருக்க ஆண்டவரே, கண்ணு இருக்க ஆண்டவரே, காது இருக்க ஆண்டவரே கேட்கணும் போல தோணும். கெஞ்சிருப்போம், அங்கே இரு அப்படின்னு இருப்பார் நம்மளையும். இதே தான் ஆகாட்டையும் சொல்கிறாரு. அவள் பாவம் அங்கே இருக்க முடியாமல் தான் ஓடி போகிறா. இவன் மறுபடியும் இதுக்காக ஆண்டவரே பரலோகத்துலேருந்து இறங்கி வந்து என்னமோ பெரிய விசாரணை மாதிரி எங்கேருந்து வந்த எங்கே போகிறேன்னு கேட்டு மறுபடியும் அங்கே போன்று சொல்கிறீங்களா ஆண்டவரே, அப்படி கூட கேட்கணும் போல தோணுது நமக்கு. அதுவும் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, அவர் கையின் கீழே அடங்கியிரு. அப்போது இன்னையும் நீ அடங்கியிரு, இவ்வளோ நாளும் நீ அடங்கி இருக்கலை, இனிமே நீ அடங்கி இருங்கிறார். ஆண்டவர் இந்த அடங்கி இருக்கிறத ரொம்ப விரும்புகிறார் பாருங்க. சில சூழ்நிலைகளில், சில போராட்டங்களில், சில வருத்தங்கள், சிலரை மனசுடைய கைகளில் கூட, நம்முடைய குடும்பம் கூட சிலராக நம்மளை அடக்கி இருக்கணும்னு நினைக்கும்.
நமக்கு அடங்கி இருக்கிறதுனாலே பிடிக்காது. நம்ம அப்படியே எப்படியாவது வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் சில நேரத்தில் அந்த அடங்கி இருத்தலை ரொம்ப அமைதலாக பார்க்க தான் வேதம் சொல்லு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, அவருடைய கிருபைக்குள்ள, அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறத அப்பா ரொம்ப விரும்புகிறார். அடிக்கடி டெஸ்ட் பண்ணுறார். இவ அடங்கி இருக்கிறாளா இல்லை திமிரிட்டு அடிக்கடி வெளியே தான் வரானா நம்மளை சோதிச்சு பார்க்குறாரு. அதான் வேதம் சொல்லுகிறது. பேதுருல வாசிக்கிறோம், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று எழுதப்படுகிறது. யோபு 36:11 வாசிக்கிறோம், அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் அவர்கள் தங்கள் வாழ்வை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ இந்த அடங்கி இருக்கிறத கர்த்தர் ஆலோசனை தர்றாரு. மூன்றாவது, முதல்ல வேதனைகளை பார்த்தாரு, ரெண்டாவது விசாரிச்சாரு, மூன்றாவது போதிக்கிறாரு. ஆகாருக்கு ஆலோசனை சொல்லி போதிக்கிறாரு. ஆகாரே, நீ போறது இப்போ நல்லது இல்லப்பா, நீ வனாந்திரத்தில் வேற போயிட்டு இருக்கிற, தனிமையாக போற, எங்கே போவ, யார் உனக்கு பிரசவம் பாப்பா, உனக்கு குடும்பம் இல்லை, நீ எங்கே போய் யாருடைய வீட்டில் போய் நீ தங்கி இருக்க போற, நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு, இது நீ அடங்கி இருக்க வேண்டிய நாட்கள். ஏன்னா நீ உனக்கு பிரசவ காலம் இருக்குது. ஆபிரகாம் வீட்டில் இருந்தால் யாராவது உனக்கு பிரசவம் பார்த்து விடுவாங்கல்ல. ஏன்னா ஆபிரகாமுக்கு பிறக்கிற பிள்ளை அது இஸ்மவேலா இருந்தாலும் அது ஆபிரகாமுடைய பிள்ளை. அதனால அதுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படணும், அவனையும் நான் ஆசீர்வதிக்கணும். அப்போ நீ அடங்கியிருந்தா தானே நான் அதை செய்ய முடியும். நீ அவசரப்பட்டு ஓடனா நான் எப்படி உன் சந்ததியை ஆசீர்வதிக்க முடியும்? அதனால நீ போ அப்படின்னு சொல்லி திரும்பியும் போக சொல்றாரு. பாருங்களேன், எவ்வளோ அழகாக போதிக்கிறாரு, எவ்வளோ அழகாக ஆலோசனை சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை ரொம்ப அவசியம். அவருடைய ஆலோசனை கேட்கறதுக்கு என்னைக்காவது நீங்கள் ஏங்குனீங்களா? கேட்டிங்களா? அப்பா என்ன சொல்லி? சிலர் ஊழியக்காரங்க ஆலோசனையை நம்ம கேட்க மாட்டோமே, காது கொடுத்து நம்ம எதையுமே கேட்கறதே இல்லைங்க. அதனால தான் தெய்வம் சிலத்தில் நம்மகிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. சங்கீதம் 45 நினைக்கிறேன், குமாரத்தையே சிந்தித்து கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனை சொல்றாரு. நீ சிந்திச்சு காது கொடுத்து கேளு, அவர் என்ன பேசுறாரு கேளு. ஆண்டவரே, நான் என்ன சொல்லணும்ப்பா, இங்கே நான் இன்னைக்கு நான் வரேன் ஆண்டவரே ஆலயத்துக்கு, நான் என்ன பேசணும், நான் என் வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்கணும் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் நினச்சிட்டு வந்தது மாதிரியே சிலர் உங்களுக்கு பிரசங்கத்தையே கத்துரு உங்களுக்காகவே பேசுனது போல இருக்கும். சிலர் நாங்கள் கொடுக்குற பிரசங்கம். ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு, அவருடைய கையில் அடங்கி இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதைத்தான் ஆகாருக்கு சொல்கிறாரு, நீ போய் அடங்கிரு. ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டு இங்கே, ஆனால் நான் சொல்கிறேன் கூட 2 வார்த்தை பேசியிருந்திருப்பாரு. ஆகாரே, இப்போ நீ அவசரப்பட்டு ஓடுற காலம் இது இல்லை, இப்போ உனக்கு பிரசவ காலம்லாம் வரப்போகுது. ஆகவே நீ அவசரப்பட்டு ஓடி உன் ஜீவனை மாற்றிக்கிடாத. பிறக்கிற பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, உனக்கு பாதுகாப்பு இல்லை, வனாந்திரத்தில் உனக்கு என்ன பாதுகாப்பு? போ, கொஞ்ச நாள் நீ அடங்கிருன்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் அவளை வந்த வழியை திருப்பி அனுப்புறாரு. பாருங்க, எந்த வழியில் போகமாட்டேன்னு சொல்லி ஓடி வந்தாலோ, இனி எனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு ஓடி வந்தாலும் அங்கே போன அனுப்பி வைக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை இந்த கடைசி காலத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். தேவனுடைய ஆலோசனையை கேட்காவிட்டால் நீங்கள் நானும் தோற்று போவோம். தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படாவிட்டால் சத்துரு நம்மளை ஈஸியாக சிறைபிடித்து கொண்டு போவான். ஒவ்வொரு நாளும் கேளுங்க, சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். இன்னொரு சொல்லுகிறார், ராக்காலத்தில் அவர் எனக்கு ஆலோசனை தருகிறார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நடத்துகிறவர். கர்த்தருடைய ஆலோசனைக்காக இனி உன் கண்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும், உன் காதுகளை திறந்து தேவ சமூகத்தில் காத்திராப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கணும்னு விரும்புறீங்களா? உங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு முடிவெடுக்கணும் விரும்புறீங்களா? நீங்க ஆலோசனை தராம, நீங்க ஒரு வழிநடத்தல எனக்கு காட்டாம நான் ஒரு காரியம் கூட நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எல்லாத்துலயும் தேவனுடைய லீடிங்க கேளுங்க, அவருடைய வழிநடத்தல கேளுங்க. பகல்ல மேகஸ்தமம் வழி நடத்தினாராம், ராத்திரியில் அக்னி சமமா வழி நடத்தினாராம். அவருக்கு ட்ரெஸ்ஸும் பழசாகலையாம், செருப்பும் பழசாகலையாம். ஆகாரத்துக்கு என்னன்னு அவங்க யோசிக்கவே இல்லாதபடி மன்னாவை கொடுத்தாரு. சரி, மன்னாதான் போர் அடிக்குதுன்னா காடையும் கொடுத்து போசிக்கிறாரு. என்னென்ன வேணுமோ கொடுத்து 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 போசிக்கிறாரு. ஏன் தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் எகிப்திலிருந்து அழைச்சிட்டோமே, கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பன் வாக்கு கொடுத்துட்டோமேங்கிறதுக்காக கூட இவ்வளவு அழகா பத்திரமா நடத்தி வந்தார்னா உங்களை என்னை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். வேதனைகளை பார்க்குறாரு, விசாரிக்கிறாரு, ஆலோசனை சொல்லி அடங்கிருன்னு சொல்கிறார். நீங்களும் நானும் அடங்கி இருக்கிறது போல இருக்குதோ, கடினமாக இருக்குதோ, கஷ்டமாக இருக்குதோ? இந்த அடங்கி இருக்கிற நாட்கள் என்னைக்கு முடியும்? ஒரு பறவையை போல பறக்கிற சிறகடித்து நாட்கள் வரும்னு எதிர்பார்க்குறீங்களோ? சிறைவாழ்வு என்றைக்கு மறையும் நம்ம எதிர்பார்க்குறோம்ல, நிச்சயமாய் சிறைவாழ்வு மறையும். சியோனின் சிறையிருப்ப கர்த்தர் திருப்புவார். அப்போ ஒரு நாள் நம்ம நினச்சி பார்ப்போம், ஐயோ சொப்பனம் காண்கிறது போல இருந்துச்சே, கர்த்தர் என் சிறையிருப்பை இப்படியெல்லாமா மாற்றினாருன்னு நம்ம சொல்லணும்னா இப்போ நம்ம அவருடைய கரத்தில் அடங்கியிருக்கணும்.
அவருடைய பிரசன்னத்துக்குள்ள அடங்கியிருக்கணும், சபைக்குள்ளே அடங்கியிருக்கணும், ஊழியக்கார வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கணும், தேவ சமூகத்தில் அடங்கியிருந்தா நிச்சயமாய் ஒரு நல்ல வாழ்வுக்கு நம்மை தேடி வரும். அப்புறம் அடங்கிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு போயிட்டார். 10ஆம் வசனத்தை வாசிமா. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். இல்லை பார்க்குறோம், ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் பாருங்க. அடங்கி இருன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பலை, ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் ஆகாரே, நீ அடிமை பண்ணா இருக்கலாம், உன்னை யாராலும் விரும்பலை, உன்னை யாரும் நேசிக்கலை, ஆனால் கூட நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியவே ஆசீர்வதிப்பேன். இவளுக்கும் அடிமை பண்ணி, இதுக்கு அடுத்து இவளுக்கு பிள்ளையும் இல்லை, முதலும் கடைசியுமா இந்த இஸ்மவேல் மட்டும்தான், ஒரே பிள்ளை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் சந்ததியவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அவர்கள் தான் இஸ்மவேலர்களாய் முகமதியர்களாய் இன்றைக்கு தேசமெங்கும் நாடுகளெங்கும் உலகமெங்கும் பெருகி இருக்கிறார்கள். எதுக்கு? அன்றைக்கு ஆகாருக்கு கொடுத்த கட்டளையை கர்த்தர் இன்று வரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறார். முகமதிய நாடுகளெல்லாம் பாருங்க, ஒருத்தம் கூட ஏழையா இருக்க மாட்டாங்க. சேக்கும்பாங்க, நல்ல வசதி நிறைந்த அந்த நாடுகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? ஆகார் மேல வைத்த தயவினால கர்த்தர் அவர்களை இன்று வரைக்கும் ஆசீர்வதித்து வருகிறார். சொன்னதை சொன்னபடியே செய்கிற தேவன் அவர். உன் சந்ததி எண்ணி முடியாதா இருக்கும். ஆபிரகாம் கொடுத்த அதே வாக்குத்தத்தை ஆகார் கொடுக்கிறார். ஆபிரகாம் எங்கே, ஆகார் எங்கே? 2 பேரும் ஒப்பிட முடியாத ஒரு கனெக்ஷன் தான். ஆனால் ஆபிரகாம் நிமித்தம் தயவு ஆகாருக்கு வெளிப்பட்டதுனால, ஆபிரகாம் நிமித்தம் ஆகார் தன் வயிற்றில் சுமந்த பிள்ளைக்கும் வெளிப்பட்டதுனால அதே வாக்குத்தத்தை சொல்றாரு. ஆபிரகாமுக்கும் சொன்னார் உன் சந்ததி எண்ணி முடியாதா இருக்கணும், இப்போ ஆகாருக்கும் சொல்றாரு உன் சந்ததி எண்ணி முடியாதா இருக்கும். சாராள் அவளை ஆசீர்வதிக்கல, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கல, ஆனால் ஆகாரின் தேவன் அவளை ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் ஆண்டவர் 11ஆம் வசனத்தில் சொல்றார், அது முக்கியமான வசனம். வாசிமா 11ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இல்லை வாசிக்கிறோம், இப்போ ஆண்டவர் சும்மா அனுப்பலை, பேர் வச்சு அனுப்புகிறார். அவளுக்கு வயிற்றில் இருக்குது, இப்போல்லாம் ஸ்கேன் பார்க்குறாங்க. ஆனால் பெண்ணா என்பது பார்ப்பது சட்டப்படி குற்றம். ஆனாலும் இவர் சொல்லி அனுப்புகிறாரு, ஆம்பளை பையன்தாம்மா பிறக்கும், நீ போ, அதுக்கு பேர் மட்டும் நான் சொன்ன மாதிரி வை, இஸ்மவேல் என்று பேர். கர்த்தரா பேரே வச்சுட்டாருங்க, பிறக்கும் முன்பது பேரே வச்சு போ அப்படிங்கிறாரு. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால், அங்கலாய்ப்பை கேட்கிறவர் அவர். அங்கலாய்ப்புக்கு அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அதை கண்ணீராலையும் வெளிப்படுத்த முடியாது, வார்த்தையாலையும் சொல்ல முடியாது, எழுத்தாலையும் எழுதி காட்ட முடியாது. அதுதான் அங்கலாய்ப்பு. எப்பக்கமும் நெருக்கமாக இருக்கும், உள்ளமே உடைஞ்சு போய் இருக்கும், அதை எப்படி சொன்னாலும் யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுதான் அங்கலாய்ப்பு. அந்த சூழ்நிலை ஆகார் இருக்கிறா. அவர் சொல்கிறாரு, உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன்ப்பா. ஆபிரகாம் கேட்காம இருக்கலாம், சாராள் கேட்காம இருக்கலாம், நான் கேட்டேன். அதனால் நீ ஒன்று செய், இஸ்மவேல் என்று பெயரிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். வேதத்தில் முதல் அழுதது யார் தெரியுமா? ஆகார் தான் அழுதான். முதல்ல ஆதிகாமத்திலேருந்து இந்த 16 அதிகாரத்தை வாசிக்கும்போது முதல்ல தூதன் தரிசனமானதும் ஆகாருக்கு தான். முதல் அழுததும் ஆகார் தான். அதுதான் ஆகாருடைய பெரிய ஹைலைட்டே. அதுதான் அழுறா, குமுறா, மனம் உடைஞ்சு போறா. அந்த அங்கலாய்ப்பை கேட்டு கர்த்தர் அவளை ஆசுவாசப்படுத்தி அனுப்புகிறாரு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இதே ஆறுதல் தான். அங்கலாய்ப்பை கேட்குற தேவன். ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் சிலர் அழுதுட்டுருக்குறோம் பாருங்க. சாப்பாடு சிலர் நமக்கு முன்பாக இருக்கும், சாப்பிடக்கூட மனசு இல்லாமல் அழுறோம் பாருங்க. யார்கிட்டையும் சிலர் நம்மளை அங்கலாய்ப்பை சொல்ல முடியாதுங்க. நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், நம்மளோடு பயணிக்கிற கணவன் மனைவிங்கிற உறவுகளாக இருக்கலாம், நெருங்கின சொந்த பந்தங்களாக இருக்கலாம், யார்கிட்டையும் சொல்ல முடியாது. சிலரை யாராலும் புரிந்து கொள்ளவும் முடியாது, தாய் தகப்பனாலையும் சிலரை புரிய முடியாது. அதுதான் அங்கலாய்ப்பு. அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் ஒருவரே கேட்குறாரு. நீங்கள் கூட அங்கலாச்சிருக்கிறீங்களோ? மனம் பதறி வந்திருக்கிறீங்களோ? பயந்து போய் வந்திருக்கிறீங்களோ? அங்கலாச்சு போயிருக்குதோ? உங்கள் இருதயம் திகச்சு போயிருக்குதோ? தத்தளிக்குதோ? அநேக நாட்களாக உங்கள் இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதலே இல்லையோ? கேட்கிறார், காண்கிறார், உனக்கு பதில் கொடுக்கிறார். அடுத்த வசனத்தில் அவ சொல்கிறா, உன்னை டாட்டா ஆண்டவரே, போயிட்டு வரேன்ப்பா, இஸ்மவேல்னு பேரிடணுமா ஆண்டவரே? சரி, ஒரு தாளில் எழுதி வச்சுக்கிறேன் இஸ்மவேல் அப்படின்னு எழுதிட்டு போகல. 13ஆம் வசனம் வாசிமா. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இல்லை வாசிக்கிறோம், தன்னோடு அவர் ஒரு நன்றியாக தான் செய்கிறாங்க. தன்னோடு பேசின கர்த்தருக்கு
நீர் என்னை காண்கிற தேவன். அந்த துறவுக்கு பேர் பீர் லகாய்ரோயி. லகாய்ரோயி, நீர் என்னை காண்கிறவர். வேதத்தில் முதல்ல ஆண்டவருக்கு பேர் வச்சது இந்த ஆகார் தான். அப்போ எவ்வளோ பாருங்கள், அடிமை பெண்ணு, அறிவில்லாத பெண்ணு தான், ஒரு என்ன சொல்ற, ஒரு பேதையான பெண்ணு தான், ஒன்றும் தெரியாது. ஆபிரகாம் நிமித்தம் தான் அவன் தேவனை அறிஞ்சிருந்திருப்பா. அவள் போய் ஆண்டவருக்கு பேர் வைக்கிறா, நீர் என்னை காண்கிறவர். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். நிச்சயத்தோடு சொல்றா, உங்களை காண்கிறவரை நீங்களும் கண்டீர்களா? உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கிறதா? அவர் என்னை காண்கிறார், என் வேதனைகளை காண்கிறார், என் அங்கலாய்ப்பை காண்கிறார், என் சிறுமையை காண்கிறார், என் ஒடுக்கத்தை காண்கிறார் என்கிற புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இருக்கிறதா? அவர் காணாதவர் போல இருக்கிறது அல்லவோ? இல்லை இல்லை இல்லை. அவர் பார்க்கிறார், கேட்கிறார், விசாரிக்கிறார், உன்னை தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், அவர் தப்புவிக்கிறார். அவர் உன்னுடைய அங்கலாய்ப்பை பார்த்து விட்டு விட்டு போகிறவரும் அல்ல, அவர் கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்கிற தேவனும் அல்ல. அவர் கேட்கிறவராய், காண்கிறவராய், ஆகாருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுகிறார். என்னை காண்பவரை அழகா சொல்றா, என்ன பார்க்கிறவரை நான் இந்த இடத்துல பார்த்துட்டேன். அந்த அந்த கான்வர்சேஷனை, அந்த 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 காட்சியை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு துறவு இருக்குது, அது பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறாரு, இங்கே ஆகார் நிற்கிறா. ஒரு மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரி இவா பேச அவர் பேச, இவா பேச அவர் பேச, அழகா அந்த வார்த்தைகள் இவளை தேற்ற மாதிரி, இவளை தைரியப்படுத்துகிற மாதிரி. அவளும் பாருங்களேன், நல்ல ஆகார் பாருங்க, நான் அடங்கி இருக்க மாட்டேன் ஆண்டவரே, அங்கேருந்து தானே ஆண்டவரே நான் ஓடி வந்தேன், நான் திரும்ப போக மாட்டேன், அப்படி சொல்லவே இல்லைங்க. நம்ம தான் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆஹா முடியாது, இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தது போதும், இவ்வளோ நாள் நான் கண்ணீர் வடித்தது போதும், இவ்வளோ நாள் அங்கலாய்ச்சது போதும், இனிமே செய்ய மாட்டேன், இனிமே அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம். ஆனால் ஆகார் அப்படி சொல்லவே இல்லை. அவள் அடங்கி இருந்துட்டு இப்போ போகிறா, திரும்பி போகணும். அவள் இவ்வளோ தூரம் நடந்து வந்தாலும் அதே தூரம் அவள் ரிட்டர்ன் போகணும். வந்தது பெருசு இல்லை, போகிறது பெருசு. என் மகன் சொல்லுவான், ஏம்மா அங்கேருந்து வரும்போது சந்தோஷமாக வந்துடுவேம்மா புறப்பட்டு வரும்போது, ஆனால் இங்கேருந்து போகும்போது ஐயோ தனிமையாக போகிறோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குமாம்பா. அதுதாங்க உண்மை. அங்கேருந்து வரும்போது, அது பிள்ளைங்க ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு போகிறோன்னு சந்தோஷமாக வரும். அது ஹாஸ்டலில் பிள்ளைகளை விட்ட பெற்றோர்களுக்கு தெரியும். திரும்பி போகும்போது சிலர் அது கண்ணில் வரும், சிலர் நம்ம கண்ணில் தண்ணி வரும், அதுக்கு சந்தோஷம் இல்லாமல் போகும், ஐயோ எப்போ வீட்டுக்கு வருவோன்னு. ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படின்னா இவளுக்கு இப்போ சாராளுடைய வீடு சிறைச்சாலை மாதிரி இவளுக்கு தெரியுது. இந்த பயணம் கொடுமையாக இருக்குது, திரும்பி ரிட்டன் போகணும், திரும்பி சாராளுடைய வீட்டுக்கு போகணும். அவள் கூட கொஞ்சம் கடினமாக நடத்தியிருந்திருப்பா, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனான்னு எல்லாத்தையும் சொல்லி கேவலப்படுத்தியிருப்பா. ஆனால் ஒன்று சொல்லிட்டு போகிறா, என்ன காண்பவரை நான் இங்கே பார்த்துட்டேன், தைரியமாக போகிறா. கர்த்தருடைய சபையாகிய தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளையில் உன்னை காண்கிறவரா இந்த ஆலயத்தின் நடுவே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். நான் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக உணர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். உன்னை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறாயோ, எல்லாரும் கைவிட்டது போல உன் சூழ்நிலை இருக்கிறதோ, உன்னை நம்பினவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்கிற அங்கலாய்ப்புக்குள்ள நீ கடந்து வந்தாயோ, இல்லை இல்லை இல்லை, உன்னை காண்கிறார். ஒன்றை மாத்திரம் செய்ய கற்றுக்கொள், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி விடுவர் என்று பொருத்தனையோடு அடங்கியிரு. நீயும் ஒரு நாள் சொல்வாய், நீர் லகாய்ரோயி, அவர் என்னையும் காண்கிறார், என் பிள்ளைகளையும் கண்டார், என் வேதனைகளையும் கண்டார், என் வருத்தத்தையும் கண்டார் என்று சொல்வார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களா. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக்கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இல்லை வாசிக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ஆகார் அடங்கிருன்னு அனுப்பி வச்சார் பாருங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 19லேருந்து 20 வருஷம் இவர் ஆபிரகாம் வீட்டில் தான் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஈசாக்கு பிறக்கிறான். அதுக்கப்புறம் ஈசாக்கு பால் மறந்த போது அவன் விருந்து வைக்கிறான். இதுக்கடையில் இஸ்மவேல் வளர்ந்துட்டான். கிட்டத்தட்ட இவ்வளோ வாலிபன் ஆகிற வரைக்கும் இவன் அங்கே தான் இருக்கிறா. ஆனால் ஒன்று செஞ்சுட்டான் இந்த இஸ்மவேல், ஈசாக்க அவன் ஏளனமாக எண்ணுறத சாரால் பார்த்துட்டா. அதனால சாரால் சொல்கிறா, அவளை அனுப்பிவிடுங்கிறா. ஆனால் ஆபிரகாமுக்கு அது துக்கமாக தான் இருக்குது. ஏன் மகன்ல என்ன இருந்தாலும் ஏன் மகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கமாக இருக்கிறான். ஆண்டவற்றை போய் கேட்குறான், ஆண்டவரே என்னப்பா செய்கிறதுன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சாரால் சொல்கிறது எல்லாவற்றையும் கேள், அனுப்பி விட்டுரு அப்படிங்கிறாரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? நான் ஈவிரக்கம் இல்லாமல் சொல்லலை. நீ கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட கேட்கல, ஆகார கல்யாணம் பண்ணவான்னு என்கிட்ட கேட்கல. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன் மனைவி சொன்னான்னு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ மட்டும் நான் என்ன செய்யன்னு கேட்குறீல, அதனால இப்போவும் நீ உன் மனைவி சொல்கிறதே கேளுன்ட்டார். இதுலேருந்து நானும் ஒன்றை கற்றுக்கொண்டேன். சில வீடுகளில் கணவன் மனைவி பேச்சை கேட்கவா அப்படின்னு நினைப்பாரு. நான் மனைவியை தலைன்னு சொல்லலை, கணவன் தான் தலை. ஆனால் கர்த்தருக்கு பயந்த மனைவியாய் உங்கள் கண்களுக்கு உங்கள் மனைவி தெரிந்தால் அவர்கள் பேச்சை தாராளமாக கேட்கலாம், அதில் தவறு ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு பயந்த பெண்களாக இருந்தால் எல்லாருடைய பேச்சையும் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
அது உங்களுக்கு அவர்கள் தருகிற ஆலோசனை சில நேரத்தில் உங்களுக்கு இன்பமானதாக இருக்கும், சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்துக்கு அது நன்மையானதாகவும் இருக்கும். அதே போல தான் உங்களுக்கும் கணவன் சொல்லுகிற ஆலோசனை எல்லா நேரத்திலும் புறந்தள்ளி விட்டு ஓடிட முடியாது. உங்கள் கணவன் தேவனுக்கு பயந்தவராய் உண்மையுள்ளவராய் இருப்பாரானால் அவர் சொல்லுகிற என் பிள்ளைகள் கூட கர்த்தர் அப்படி ஆலோசனை சொல்வதற்கு சிலர் நம்ம நடத்துவார். நம்முடைய பிள்ளைகள் நல்ல தேவனுக்குள்ள வளர்ந்து பக்குவப்பட்டு நிற்பார்கள். சிலர் நம் பிள்ளைகள் கூட வந்து நமக்கு ஆலோசனை சொல்வார்கள். அது கூட நமக்கு நன்மையாக இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ சாராள் சொல்றது எல்லாத்தையும் கேளு அப்படின்றார். அதனால ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ராத்திரி முழுசும் அவனுக்கு தூக்கம் வந்திருக்காது, காலையில் ஆகாரையும் அனுப்பணும், இஸ்மவேலையும் அனுப்பணும். ஆகாரையாவது அனுப்பி விட்டுடலாம், ஆகாரம் ரொம்ப நைஸ்த மாதிரி ஆபிரகாம் வாசிக்க முடியல. ஆனால் இஸ்மவேலை அனுப்பணுமே, இருதயம் துடிச்சிருக்குமே, எனக்கு பிறந்த பிள்ளை இல்லவா. அதிகாலையில் எழுந்து ஒரு துருத்தி தண்ணீரையும் ஆகாருடைய தோல்மேல் அப்பத்தையும் தண்ணீரையும், ரொம்ப இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. ஒன்றுமே ஒரு தங்கத்தையோ ஒரு வெள்ளியையோ ஒரு பொண்ணையோ கொடுக்காத அளவுக்கு ஆபிரகாம் என்ன ஏழையா நான் கேட்குறேன். தண்ணியும் அப்பமும் கொடுக்குற அளவுக்கு ஆபிரகாம் என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டவனா? எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். இந்த மேன்மையில் ஒன்றை கூட எடுத்து ஆகாருக்கு கொடுக்க மனசு வரலையே, இஸ்மவேலுக்கு கொடுக்க மனசு வரலையே. உலகம் பார்த்தீங்களா, நம்முடைய நன்மையெல்லாம் சிலர் அபகரிச்சுக்கிட்டு நம்மளை வெறுமையாக நிற்க விட்டுருக்குங்க உலகம். இதுதான் உலகம். உங்கள் வாழ்க்கையில் கூட சிலர் இந்த வழியாக நீங்கள் போயிருப்பீங்க. நம்ம அன்பு தேவைப்படும் போது அவங்க எடுத்திருப்பாங்க, நம்ம உழைப்பு தேவைப்படும் போது நம்மளை எடுத்திருப்பாங்க, நம்மளை காரியத்துக்கு பயன்படுத்திட்டு கருவேப்பிலை மாதிரி தூர வீசிட்டு போயிடுவாங்க. இதுதான் உலகம். ஆனால் தேவன் ஒருவர் தான் அப்படி விட மாட்டார். இங்கே இதே நிலைமை தான் ஆகா இருக்கு. அவள் அப்போ கூட வாய் திறந்து ஏதாவது கேட்டாளா? என்ன ஆபிரகாமே, தண்ணியை போய் கொடுக்குறீரே, அப்பத்தை போய் கொடுக்குறீரே. கேத்துராள்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான் ஆபிரகாம், அவள் பிள்ளைகளுக்கு நன்கொடைகளை கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்குது. இங்கே ஆகாருக்கு ஒன்றுமே கொடுக்காம வீசின கையும் வெறுங்கையுமா அனுப்புனது போல ஈவு இறக்கம் இல்லாமல் அனுப்புகிறான். அந்த பிள்ளை அப்பவும் பேசலை. அந்த வசந்த வாசிக்கும் போது எனக்கு பாவமாக இருந்துச்சு. ஆகார பத்து பெயர் சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாலாம். அன்னைக்கு சூருக்கு போகிற வனாந்திரத்தில் ஆதியாமத்தில் 16ஆம் அதிகாரத்தில் அலைஞ்சா, இப்போ பெயர் சபாவின் வனாந்திரத்தில் அலைஞ்சிட்டாங்க. அவளுக்கு வனாந்திரத்தில் அவள் பேருக்கு ஏற்றார் போலவே அவள் அலைஞ்சி அலைஞ்சு திரிகிறதே அவளுக்கு வாழ்க்கை. அவளுக்கு வனாந்திரத்தில் மட்டும்தான் நடக்க தெரியும். அவள் வயல்வெளியை பார்த்ததே இல்லை, அவள் வயல்வெளியில் நடந்ததே இல்லை. அவள் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் வனாந்திரம் தான். அவள் எப்பவும் வனாந்திரத்தில் தான் நடப்பாள். இதை போல இருக்குதுல்ல நம்ம வாழ்க்கை. நீரூற்றுகளை கர்த்தர் தருவார். இப்போ துருத்தியில் இருந்த கீழ் உள்ள வசனத்தை வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நேராயிட்டு முடிக்க போகிறேன். துருத்தியில் இருந்த தண்ணீரும் செலவழிஞ்சிட்டு. ஒரு துருத்தியில் எவ்வளோங்க தண்ணீர் நிரப்ப முடியும்? வனாந்திரத்தில் நடக்கிறதுக்கு அதுக்கு போதுமானதாக நிச்சயமாக இருந்திருக்காரு. அதுவும் செலவழிந்து போயிட்டு இப்போ பிள்ளை சாக போகுது. சில சொல்கிறாங்க சூறை செடியின் கீழே போய் விட்டான்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு செடியில் கீழே போய் விட்டுட்டா பிள்ளை இப்போ சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி சத்தமிட்டு அழுதுட்டு இருக்கிறா, ரொம்ப கதறி அழுறா. அவள் வாழ்க்கையில் இருந்த ஒரே சோர்ஸ் வந்து இந்த இஸ்மவேல் தான். அவளுக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, கணவன் இல்லை, உறவு இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த இஸ்மவேல் ஒன்று தான் அவளுக்கு அடைக்கலம். இப்போ அதுவும் சாக போதே, வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிடுச்சு, வாழ்க்கையை முடிய போதே. இனி நான் இருந்து எதற்கு? 17 மட்டும் வாசிமா முடிச்சிடறேன். 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இல்லை வாசிக்கிறோம். இந்த 17ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவதூதன் ஆகாரை கூப்பிடுறான். ரெண்டு நடக்குது பாருங்க. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்குறாரு, தேவதூதன் ஆகாரை கூப்பிட்டு பேசுறாரு. இப்படி எந்த இடத்துலையும் எனக்கு வந்தது மாதிரி வேதத்தில் தெரியல. எவ்வளவு ஒண்டர்ஃபுல் வேடா இது எழுதப்பட்டிருக்குது பாருங்க. மகிமையின் தேவன் அப்படி ஆகார ஆஸ்வாசப்படுத்துறாரு இந்த இடத்துல. பிள்ளையின் சத்தத்தை அவர் மேலேருந்து கேட்குறாராம். தேவதூதன் கூப்பிட்டு ஆகாற்ற மறுபடியும் பேசுறாராம். சூருக்கு போகிற வனாந்திரத்திலையும் பேசினாரு, இப்ப பெயர் சபாவின் வனாந்திரத்திலையும் ஆண்டவர் ஆகாரோடு பேசுறாரு. இவள் ஆபிரகாமின் தேவனை என்று கூப்பிட தெரியாது ஆகாருக்கு, ஜெபிக்க தெரியாது. ஒருவேளை அவள் நல்ல ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லி ஆகாருக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனா என்ன சொன்னாலோ தெரியல, இறங்குன்னு சொன்னாலோ, கதறினாலோ, ஏங்குனாலோ, பெருமூச்சு விட்டாலோ, ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறா. அதை பார்த்துட்டு அப்பாவால் சும்மா இருக்க முடியல. அந்த ஸ்பாட்ல ஆண்டவர் இறங்கிட்டார். தான் இறங்குனது மட்டும் இல்லை, தேவதூதனையும் அனுப்பி விசாரி என் பிள்ளையன்னு கேட்குறாரு. இதே தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்வார். நம்முடைய வாழ்க்கை மட்டும் தேவனுக்கு பிரியமாக இருந்து அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையும் அடங்கியிருந்தோன்னா அவரும் நம்ம சத்தத்தை கேட்குறாரு. நம்மளை விசாரிக்கிற தூதரை போல சில அனுகூலமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு தர்றாரு. சில நேரத்தில் அது மனுஷர் மூலமாகவும் கர்த்தர் வெளிப்பட பண்ணுறார். ஆண்டு சொல்ல, நீ எழுந்து பிள்ளையும் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். 19 அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார்.
அவள் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்த ஆபிரகாமுக்கு கவலையே இல்லை. ஐயோ இந்த துருத்தி அப்புறம் இஸ்மவேலுக்கு லெட்டர் எழுதி விசாரிச்சிருப்பானா? இஸ்மவேலுடைய மேட்ரே ஆபிரகாமுக்கு தெரியாதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆகாருடைய சாப்டரும் இஸ்மவேலுடைய சாப்டரும் இந்த முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி தான் அனுப்பி வச்சார் ஆபிரகாம். ஆனால் தேவன் எங்கே முடிந்ததென்று ஆகார் நினைத்தாளோ அங்கே ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். எங்கே பட்டு போனது என்று நினைத்தாளோ அங்கே ஒரு துளிரை கர்த்தர் புறப்படப்படினார். இதே தேவனை சேவிக்கிறோம். அவர் காண்கிறவராய், கேட்கிறவராய், விசாரிக்கிறவராய் இருக்கிறது மாத்திரமல்ல, தைரியப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். ஆகார, போ, நான் உன் கூட இருப்பேன், பிள்ளைய மட்டும் உன் கையில் பிடிச்சிக்கோ, விட்டுறாத. இதே தான் இன்னைக்கு ராத்திரியில் நம்மளை சொல்றாரு, உங்க சந்ததியை விட்டுறாதீங்க, பிள்ளைய உங்க கையில் பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா நீங்க கேட்கலாம், 5 வயசு ஆகும்போது நான் பிடிப்பேன் பிள்ளைய, 10 வயசு ஆகும்போது 15 வயசு ஆகும்போது பிள்ளைய நான் எப்படி கையில பிடிக்க முடியும்னு கேட்கிறீங்களா? ஜெபத்துல உங்க பிள்ளைய கையில பிடிங்க, அபிஷேகத்துல உங்க பிள்ளைய கையில பிடிங்க, உபவாசத்துல பொருத்தனையில உங்க பிள்ளைகளை கையில பிடிச்சது போல உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நெருங்கிய உறவு உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைய கையில பிடித்ததற்கு அடையாளமா தேவனிடத்துல வந்து நின்று கேளுங்க. நிச்சயமா இஸ்மவேலையே கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார்னா, ஆகார் அடிமை பெண்ணையே ஆசீர்வதிச்சிருப்பார். ஆனால் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை வாங்கி கொண்ட நம்மை ஆசீர்வதியாமல் விட்டு விடுவாரோ? ஆகாரை போல கண்ணீர் வடிக்கிற கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். சபை கண்ணீரின் ஜெபத்தை இன்றைக்கு அநேக சபை இழந்து விட்டது. கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறதை அற்பமா நினைத்து கொண்டிருக்குது. சபையே, நீ ஆகாரை போல கண்ணீர் வடி, துறவண்டை ஓடிவா. துறவு சபையாகிய துறவு உனக்கு அநேக நேரத்தில் உன் துருத்தில் இருக்கிற எல்லாம் செலவழிந்து போகும்போது உன் சபையாகிய துறவு உன்னை தேற்றும், உன்னை தைரியப்படுத்தும். இங்கே உனக்கு நீரூற்றை போல சில வசனங்களை கர்த்தர் அனுப்புவார். நீரூற்றை போல சில சத்தியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்பட பண்ணுவார். இதையெல்லாம் உன் வாழ்க்கையில கேட்டு கேட்டு உன் துருத்தியை நீ நிரப்பிக்கொள். உன் துருத்தி என்றைக்காவது ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக பிரகாரம் வாழ்க்கையில அது செலவழிந்து போகும்போது, உலக பிரகாரமான துருத்தியில் இருக்கிற தண்ணீர் செலவழிந்து போகும்போது இந்த ஆவிக்குரிய தண்ணீரை எடுத்து உன் பிள்ளைக்கு கொடுக்கலாம். அவர் உன்னை காண்கிற தேவன், அவர் உன்னை காண்கிற தேவன். அவர் லகாயிரோகி, அவர் லகாயிரோகி. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம்.